இதுக்கு தாங்க வேணும் ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா நீங்கள் இறந்துட்டீங்கன்னு வச்சுக்க, செத்துட்டீங்கன்னு வச்சுக்குவே, இந்த ஆன்மாவோட போய் அடுத்த ஜென்மத்தில் செய்ய போகுது. நீங்க கோபப்படுறதுனால தான் உங்க உடல்ல உஷ்ணம் அதிகமாகி மிகப்பெரிய உடல் நோயை உற்பத்தி ஆக்குது. அது மட்டும் இல்லைங்க, இந்த மனம் தாங்க எல்லா பிரச்சனைக்கும் காரணம். இந்த மனதில் தேவையில்லாத விஷயங்கள் நிறைய உருவாக்கி நிறைய ஃபுல் பண்ணி வச்சுக்கிறீங்க. அது எங்க போகுது தெரியுமா? நீங்க இருக்கு வரைக்கும் இந்த மனம், நீங்க இறந்துட்டீங்கன்னு வச்சுக்க, செத்துட்டீங்கன்னு வச்சுக்குவே, அப்படி நடந்தா நீங்க அந்த ஆன்மாவோ அழியாது. அந்த ஆன்மா அழியாது இருக்குன்னா இந்த மனம் அந்த ஆன்மாவோட சேர்ந்துடும். அப்ப நீங்க இந்த வாழ்க்கையில் என்னெல்லாம் செஞ்சீங்களோ அது எல்லாமே இந்த ஆன்மாவோட போய் அடுத்த ஜென்மத்தில் செய்ய போகுது. அப்ப படாத பாடுபடும். நீங்க என்னன்னே உங்களால புரிஞ்சிக்க முடியாது. அடுத்து இந்த பிறவி எடுத்ததுனால இவ்வளவு கஷ்டப்படுறேனே, இவ்வளவு பாதிப்பா இருக்கிறேனே, நான் என்ன பண்றது அப்படின்னு நமக்குள்ளேயே பெரிய போராட்டமா இருக்கும். அப்ப பிறவியே இல்லாத வாழ்க்கை எப்படி வாழ்றது அப்படின்னா அங்க போய் யோசிக்கக்கூடாதுங்க, இங்க யோசிக்கணும். நம்ம இந்த மனம் அற்புதமான மனம். இந்த மனதில் நம்ம தேவையில்லாத விஷயங்களை நிறைய போட்டுக்கிறோம். அதனால தான் நம்ம செய்கிற தொழிலில் பாதிக்கிறோம். நம்மளுடைய பண வருவாய் குறையுது. நம்ம என்ன செய்யலாம்னு நினைக்கிறோம் அதை சாதிக்க முடியல. அப்போ ஒரு சக்சஸான ஒரு விஷயத்தை அடைய முடியல. அப்போ நான் மனமே இல்லாமல் வெறுமனமாக இருந்தால் நான் எப்படி குருஜி வெல்ல முடியும் அப்படின்னா, நீங்கள் இந்த மனதில் இருக்கக்கூடிய தூசுகளை அத்தனை வெளியேற்றிட்டோம்னு வச்சுக்குவேன், அற்புதமான விஷயத்தை நீங்களே புரிஞ்சுக்கிட்டு வச்சுக்குவீங்க. அப்போ உங்களுக்குள்ள அந்த தொழில் எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு நாணம் பிறந்துடும். அந்த நாணத்தினால தான் நீங்கள் மிகப்பெரிய ஆளாயிருவீங்க. நல்லா பாருங்க, ஒரு தொழில் வைப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அந்த தொழில போராட்டமாக இருப்பாங்க. ஆனால் ஒரு 5 வருடங்கள் அவங்க பண்ணி போராடிட்டாங்கன்னு வச்சுக்கவே, அந்த ஒரு பெரிய அளவில் வளர ஆரம்பிச்சிடும். அது எப்படின்னா அவங்க புரிஞ்சுக்கிற பக்குவத்தை பொறுத்து இருக்குது. அப்போ அந்த பக்குவம் வந்த உடனே அவங்களுக்கு அந்த மைண்ட்ல எதுவுமே இல்லாமல் ஃப்ரீயா இருக்கும்போது இது இப்படி செஞ்சா நம்ம வளர முடியும் தெரியும். அதை ஒரு முறைப்படுத்திட்டாங்கன்னு வச்சுக்கவே, அவங்க இல்லாட்டி அந்த தொழில் அது பிரகாரம் நடந்துகிட்டே இருக்கும். அதுதாங்க தொழில். அப்போ ஒவ்வொருத்தரும் தொழில் நம்ம முன்னேறணும், என் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதிக்கணும், இதெல்லாம் எப்படி அப்படின்னா முதல்ல நம்ம டென்ஷன் இல்லாமல் இருக்கணும், இந்த மனக்குழப்பம் இல்லாமல் இருக்கணும். முடியலையே குருஜி, எப்படி இருந்தாலும் இந்த மனக்குழப்பம் நமக்குள்ள வந்துக்கிட்டே இருக்குதே, இதை எப்படித்தான் நான் வெளியேற்றுறது? வீட்டுக்கு போனால் குடும்ப பிரச்சனை, தொழிலுக்கு போனால் தொழில் பிரச்சனை, கடன் வாங்கிட்டா கடன் பிரச்சனை, இதெல்லாம் வேதனைப்பட்டா நோய் பிரச்சனை. நான் எங்கிருந்து வரட்டும், நான் எப்படி வெளியே வரட்டும், என்னால் எனக்கு எதுவுமே புரியல குருஜி. இதுக்கு தாங்க வேணும் ஒரு பயிற்சி. அந்த பயிற்சி நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அற்புதமான சந்தோஷம் கிளம்பிடும். அந்த சந்தோஷத்தினால தாங்க நீங்கள் எல்லாமே சாதிக்க முடியும். இதுதாங்க புத்திசாலித்தனம். நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி.